வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்களை இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த வாரம் சூரியன் பெயர்ச்சி அடைகிறார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். குருவுடன் இணைகிறார். இதில் என்ன ஒரு அமைப்புனா, 8ஆம் பாவாதிபதி சூரியன் குருவுடன் இணையும் போது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 3ம் 12 கூடியவராக இங்கே வர்றதுனால இது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் நல்ல விஷயங்களும் ஏற்படும். அதே போல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இப்போ உண்டாக போது, எதிர்பாராத பணவரவு, தனக்காரகனான குருவுடன் இங்கே சூரியன் இணைகிறாரு. அந்த வகையில் இங்கே வருமானக்காரனுடன் இணையக்கூடிய அமைப்புகளில் இப்போ நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ இருக்குது. அதே போல் பிரிந்து இருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பும், சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ ஏற்படும். சூரியனுடைய அந்தரமும் சூரிய புத்தியும் நடப்பில் இருப்பவர்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த வில்லகங்கள் தீர்ந்து அதன் மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளாம் இப்போது ஏற்படும். உங்களுடைய 6ஆம் இடத்துல புதன் வலுவாக தான் அமர்ந்திருக்கிறாரு. வேலை அமைப்புகளும், கடன் வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நினைச்ச இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது நல்லா இருக்குது. படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் இப்போ இருக்கக்கூடும். இருந்தாலும் உங்களுடைய படிப்பு மந்தமான ஒரு அமைப்புகளில் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனியை குரு பார்க்குறாரு. இந்த வார இறுதியில் சனி வக்ர அமைப்பு பெற்றாலும் கூட இங்கே குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் பாவாதிபதியாக சுக்கிரனே வர்றதுனால உங்களுடைய பசங்க சார்ந்த விஷயங்களிலும் எதிர்பாராத சில சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே போல் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கூட ஒரு சிரமமான ஒரு அமைப்பு. அதே போல் ஜீவனாதிபதி உங்களுடைய 10ஆம் பாவாதிபதியாக அங்கே வரக்கூடிய ஒரு அமைப்புகளில் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களில் இப்போது செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நிரந்தரமான வருமானம் இருக்கக்கூடிய வேலைகளில் அப்படியே கொண்டு போயிடுறது நல்லது. இப்போ சனி வக்கரமாகறாரு இல்லையா, இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றமோ, புதன் வலுவாக தான் இருக்கக்கூடிய அமைப்பில் சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் சாதகமாக இருக்குது. இங்கே சுக்கிரன் அடுத்ததாக நீச்ச அமைப்பை பெற போகிறார். அந்த வகையில் 5ஆம் பாவாதி அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஒரு மாதத்திற்கு இல்லைன்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகளில் அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலில் இந்த வாரம் ஒரு நிதானமான ஒரு அமைப்பையே கண்டிப்பாக அங்கே மகர ராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் இப்போது இருக்கும். செவ்வாயும் சனி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 4-11 கூடியவர் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் இருக்காது. ஒரு நிதானமான ஒரு அமைப்புகள், உங்களுடைய மன தேவைகள் பூர்த்தியடையலை என்ற ஒரு கவலைகள் மகர ராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.